இயேசு ரொம்ப நல்லவர். Jesus is good all the time. எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை பற்றி அவரோட உறவு கொண்டு வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் பெரிய பாக்கியவான்கள். Blessed are those who trust in Him and walk with Him and move in Him and live in Him. They are so blessed. இன்றைக்கு ஒரு தேவ செய்தியை இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். This morning, on the first Sunday of this month of May, we have got a wonderful message from the Lord. ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம் இவ்விதம் சொல்கிறது, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. It says in Isaiah chapter 49 verse 16, see, I have inscribed you on the palms of my hands. Your walls are continually before me. இந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறது. This word is very practical and apt for these times. ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் இருப்பதே ஒரு பெரிய பாதுகாப்பு. To be in the hands of Lord Jesus is a great security. அந்த ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் நாம் இருக்கும்போது, என்னை இயேசு தம்முடைய கரத்தில் பார்க்கும்போது என்னை சுற்றி மதில் அல்ல மதில்களை அவர் பார்க்கிறார். When Lord Jesus sees me in His hands, He just doesn't see me, but He sees just not a wall, but walls around me. நான் அதாவது மதில்கள் உங்களுக்கு இருக்கிறது, அந்த மதில்களுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை நீங்க இப்போ உணரலாம். You are amidst many walls, and so you will feel security amidst those walls. 4 முக்கியமான மதில்களை பற்றி உங்களோடு நான் பேச போகிறேன். I want to talk to you about 4 different walls this morning. ஏசாயா 26:1 அக்காலத்தில் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்குண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறது. It says in Isaiah chapter 26 verse 1, in that day the song will be sung in the land of Judah, we have a strong city, God will appoint salvation for walls and bulwarks. ரட்சிப்பை நமக்கு மதிலாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறாராம். He has appointed salvation as our walls. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Are you born again and been washed by the blood of Lord Jesus this morning? அப்படியானால் நீங்கள் இந்த முதலாவது மதில் உங்களை சூழ இருக்கிறது. If so, this first wall is surrounding you. இரண்டாவது அந்த அதை குறித்து இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏசாயா 60 அதிகாரம் 18 வசனத்தில், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். It says in book of Isaiah chapter 60 verse 18, violence shall no longer be heard in your land, neither wasting nor destruction within your walls, but you shall call your walls salvation and your gates praise. எப்பவுமே ஒரு மதில் சுவர் ஒரு வீட்டை சுற்றி இருந்தா பாதுகாப்புக்கு தானே. We have compound walls around our houses for security, for safety. கேட் இல்லாம சுத்தி மதிலை போட்டுட்டா அப்புறம் ஏறி குதிச்சா உள்ள வர முடியும்? If you have only gate and no walls, will people jump and come around? ஆகவே அந்த வாசல் ஒன்று இருக்க வேண்டும், கேட் ஒன்று இருக்கணும். அந்த கேட்டுக்கு துதி என்று பெயர் வேதம் சூட்டுகிறது. The Bible says you need to have a gate for your dwelling, and that gate is called praise. இந்த ரட்சிப்பை மதிலாக கொண்டு துதியை வாசலாக கொண்டு இருக்கிறவர்கள் நிச்சயமாய் பாதுகாப்புக்குள் இருப்பார்கள். Those who have walls of salvation and a gate of praise will definitely be secure always. ஆகவே கொடுமை, நாசம், சேதம், அழிவு இந்த மதில்களுக்குள் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளே யாரும் கேட்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். Because you have these walls around you, violence, no destruction, nothing can come near you. இப்போ உள்ள சூழ்நிலைகளிலே ரட்சிப்பின் மதிலுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்படுங்கள். During these times,
it's very important that you are saved by the blood of Jesus. If not, repent and ask Jesus to come into your life and take control of your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற இரண்டாவது மதிலை குறித்து சொல்லுகிறேன். I want to tell you about the second wall God has kept in your life. அதாவது வேதம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது என்று சொல்லி இருக்கிறது. It says in Exodus chapter 14 verse 29, it says, "But the children of Israel had walked on dry land in the midst of the sea, and the waters were a wall to them on their right hand, on their left hand." இந்த வசனத்தை, இந்த அனுபவத்தை புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்போது நல்ல விளக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். The same incident when the Holy Spirit talks in the New Testament, he gives a very wonderful explanation. அதில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. It says in 1 Corinthians chapter 10 verse 1 and 2, it says, "Moreover, brethren, I do not want you to be unaware that all our fathers were under the cloud, all passed through the sea, and all were baptized into Moses in the cloud and in the sea." யாத்திராகமம் 14:29 சொல்லி இருக்கிற வசனத்துக்கு அப்படியே இந்த 1 கொரிந்தியர் 10:1-2 விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. What we see in Exodus chapter 14 verse 29, the same thing is reflected and explained beautifully in 1 Corinthians chapter 10 verse 1 and 2. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிக்கப்பட்டா அடுத்து ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு இரண்டாவது மதில், ஞான ஸ்நானத்தின் மதில். After you're born again, after you're saved, the first wall is salvation, the next wall is baptism. It's very important that you get baptized. என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் என்று சொல்லுகிறார். He says, "I have inscribed you in the palms of my hand, and I see your walls." அதில் முதலாவது வால் மதில் ரட்சிப்பு, இரண்டாவது மதில் ஞான ஸ்நானம். The first wall being the wall of salvation, the second wall being the wall of baptism. என் சொந்த விளக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க, பைபிளில் சொல்லி இருக்கிற விளக்கத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். This is not my own explanation, but I'm telling you what the Bible says. மூன்றாவது மதிலை குறித்து சொல்லுகிறேன். I want to tell you about the third wall. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், "நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்." It says in the book of Zechariah chapter 2 verse 5, "For I, says the Lord, will be a wall of fire all around her, and I will be the glory in her midst." மூன்றாவது மதில் அக்கினி மதில். The third wall is a wall of fire. அதில் ஒரு வசனம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, "நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார்." It says in the Gospel of Luke chapter 3 verse 16, "John answered, saying to all, I indeed baptize you with water, but one mightier than I is coming, whose sandal strap I am not worthy to loose. He will baptize you with the Holy Spirit and fire." பரிசுத்த ஆவியை தான் அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. The Bible talks about the Holy Spirit as a fire. அப்போ அக்கினி மதில் என்றால் பரிசுத்த ஆவியாகிய மதில் என்று அர்த்தம்.
if you're talking about the wall of fire, it means a protection, a wall of the Holy Spirit around you. இயேசு தம்முடைய சீடர்களை பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், ஆகவே நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். Jesus told his disciples, the Holy Spirit will come upon you, you wait for that, and then you will be witnesses for me. இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை உபதேச வாழ்க்கை. This is the basic doctrinal foundation for every believer. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 மதில்களை நாம் இங்கே பார்த்தோம். ரட்சிப்புக்குள் இருப்பது முதலாம் மதில், உடன்படிக்கையில் ஞானஸ்நானம், தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுப்பது 2வது மதில், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் தேவன் நம்மை அபிஷேகித்து வைத்திருப்பது அக்கினி மதில், 3வது மதில். இந்த 3 மதில்களையும் தேவன் நம்மை சூழ காவலாக கொடுத்திருக்கிறார். It says very clearly about all these 3 walls. The first wall being the wall of salvation, the second one being the wall of the covenant you make during baptism, and the third wall is the anointing of the Holy Spirit upon your life. And all these 3 walls God has given us so that we will be protected in Him. 4வது ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். The 4th thing I want you to understand very clearly. இந்த 3 அனுபவம் உள்ள ஒரு விசுவாசியை தேவன் அவரையே ஒரு மதிலாக மாற்றுகிறார். What God does is, a believer who's got all these 3 experiences, God transforms him, makes him into a wall himself. நான் ரட்சிப்புக்குள்ளே, ஞானஸ்நானத்துக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சுயநலமாக திருப்தியாக இருந்து கொள்வதற்காக தேவன் இந்த அனுபவத்தை கொடுக்கவில்லை. God did not give you this experience so that you'll be selfishly saying, I'm saved, I'm born again, I'm baptized, I've got Holy Spirit, and live just for your own self. எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியருக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். It says wonderfully in the book of Jeremiah chapter 1 verse 18. It says, for behold, I have made you this day a fortified city and an iron pillar and bronze walls against the whole land, against the kings of Judah, against its princes, and against its priests, and against the people of the land. அன்பான கிறிஸ்தவ மக்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணவர்களே, அபிஷேகம் பெற்றவர்களே, நம்மை தேவன் நம்முடைய தேசத்துக்கும், நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும், ஆசாரியர்களுக்கும், மற்ற சகல ஜனங்களுக்கும் நம்மை தேவன் மதிலாக ஏற்படுத்தி இருக்கிறார். My dearly beloved children of God who are born again, who are baptized, who are filled with the Spirit of God, God has made us, called us to be walls in this land against the priests, against the rulers, against everything. God has called us to be walls. இன்னும் சில வசனங்கள் சொல்லுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 பாருங்கள். அதாவது 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. It says again in the book of Ezekiel chapter 2 verse 16 and 17 and 18, it says, now it came to pass at the end of 7 days that the word of the Lord came to me, saying, Son of man, I have made you a watchman for the house of Israel. Therefore hear the word from my mouth and give them warning for me. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே, அதாவது மதில் சுவர் உடைந்து திறப்பாய் இருக்கிற அந்த திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும், ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். The Lord says again in the book of Ezekiel chapter 22 verse 30, so I sought for a man among them who would make a wall and stand in the gap before me on behalf of the land, that I should not destroy it, but I found no one.
இந்த உலகத்திலே நம்முடைய தேசத்திலே நடக்கிற சம்பவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிச்சயமாக எந்த ஒரு விசுவாசியும் எந்த ஒரு ஊழியனும் சொல்லவே முடியாது. Any child of God, any believer, or any minister of God cannot deny the fact that he cannot care for what's happening around him. நான் மற்றவர்களை காவல் செய்கிறவனாக இருக்க வேண்டும். I should be a person who will protect the others. என்னை காவலாளனாக வைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? நான் எப்படி காக்க முடியும்? என்னுடைய ஜெபம் என் ஜனங்களை சுற்றிலும் மதிலாக இருந்து அவர்களை காக்க வேண்டும். When God says, I've made you the watchman for the city, how can I guard and save and watch over those people? My prayer, my fervent prayer can watch over them, can guard them from destruction. தேசம் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பது என்றால் என்ன அர்த்தம்? What does it mean to stand in the gap on behalf of the land so that it won't be destroyed? சத்ரு பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் உள்ளே வராதபடி அந்த திறப்பிலே நிற்பது என்பது ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை தான் சொல்லி இருக்கிறது. When it says that standing in the gap on behalf of the land so that the destruction will not come in, it means that standing in the gap and praying on behalf of the land so that destruction will not come in. இந்த நாட்களில் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் சிக்கி இந்த முக்கியமான ஜெப ஊழியத்தை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. These days, we can be so caught up with so many things that we can forget this ministry of prayer. எருசலேமை சுற்றி இருந்த சுவர்களை சத்துருக்கள் இடித்து போட்டார்கள். The enemies destroyed the walls that surrounded Jerusalem. அதைத்தான் நெகேமியா 1:3 எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேட்ட உடனே உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் நெகேமியா. That's why we see in the book of Nehemiah chapter 1 verse 3 that moment Nehemiah heard that the walls of Jerusalem were broken, he fasted and prayed and sought the God of the heavens. எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு விட்டது என்று தெரிந்த உடனே நெகேமியாவும் எஸ்ரா ஆகாய் இப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜனத்தை ஒன்று கூட்டி அந்த மதிலை கட்டி எருசலேமை காக்க அவர்கள் தங்களால் முடிந்த பிரயாசத்தை எடுத்து அதை செய்து முடித்தார்கள். When the walls of Jerusalem were broken, people like Nehemiah, Ezra and Haggai, they sought the Lord with prayer and they did all that they could to rebuild that wall around Jerusalem. நம்முடைய இந்திய தேசத்தில் கோடி கணக்கில் விசுவாசிகள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். இந்த லட்சக்கணக்கில் இருக்கிற விசுவாசிகள் இந்த தேசத்தை சுற்றி ஜெப மதிலை கட்டி எழுப்பாவிட்டால் சத்துரு இந்த தேசத்துக்குள் நுழைந்து எல்லாவற்றையும் அவன் அழித்து விடுவான். There are crores and crores of children of God, men of God in this land, and if we are complacent and if we don't pray and build the wall around our nation, the destroyer will come and destroy everything in our land. தேசம் அனைத்திற்கும் உன்னை நான் வெண்கல அலங்கமாக்கினேன் என்று சொல்லுகிறார். The word of God says that I've made you a wall of bronze for all the land. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், அல்லேலூயா பரலோகத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்வது ஆண்டவர் மாத்திரமல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not only just saying I'm born again, I'm baptized and I'm filled with the Holy Spirit and that's it. No, that doesn't stop there. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த நம்முடைய தேசத்தை சுற்றிலும் இந்த மதில் சுவரை கட்டி எழுப்ப வேண்டும். With one accord, we should all join together and build the wall around our nation for its protection. ஒரு காலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரே மனமாக ஒன்று சேர்ந்து எங்கு பார்த்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனம் இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே பல பிரிவுகள், பல பிரச்சனைகளினாலே அந்த ஒரு மனம் கெட்டுப்போய் ஜெபம் இந்த நாட்களில் உடைந்து கிடக்கிறது. There were times in our land when the saints of God, men of God who loved the Lord those days got together with one accord, prayed, and with unity they shook this land. But now the situation is so different. We are so divided. We have got our own agendas and we don't come together to build this nation in prayer. ஆகவே அன்பான விசுவாசிகளே, அன்பான ஊழியர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், இந்த தேசத்தில் சத்துரு நம்முடைய தேசத்தை
கெடுத்து போடாதபடிக்கு மதில் சுவரை கட்டுவோம் வாருங்கள். Come, I call upon all men of God, all believers, all saints of God. Come, let's come together and build the wall so that the devil, the destroyer, will not destroy our land anymore. நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னதும் ஜனங்கள் விசுவாசிகள் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள், தங்கள் தோளை கொடுத்தார்கள், நெகேமியாவோடு ஒருமனமாய் எழுந்து நின்றார்கள். When Nehemiah called out to people to help him, with one accord they gave their necks, they gave all that they had to build the wall for the glory of God. நிச்சயமாக நம்முடைய தேசத்தில் மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. Very true, the walls of our land is broken. சத்துரு உள்ளே பிரவேசித்திருக்கிறான். The destroyer has come in to destroy. சத்துருவை அந்தகார சக்திகளை வெளியேற்றி நாம் மறுபடியும் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி ஜெபித்தால் அந்த ஜெபம் என்கிற மதில் நம் நாட்டை சுற்றிலும் வேலியாக இருக்கும். We have the authority and the power to come together and stand against the powers of darkness and drive every destroying spirits that are breaking our land, and with God being our help we can do it with prayer. இந்த 4 மதில்களை நீங்கள் கவனமாக கேட்டு நீங்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள். இந்த 3ம் உங்களை சுற்றிலும் இருக்கிற மதில்கள். It's true, you're born again, baptized and spirit filled. These 3 walls are around you. அப்படிப்பட்ட மக்களை தேவன் ஒரு நாளும் யூஸ்லெஸ்ஸா வைக்கிறதே இல்லை. God will never keep you useless when you're born again, baptized and spirit filled. அவர்களை தேவன் தங்களுடைய தேசத்திற்கு ஆண்டவர் வெண்கல அலங்கமாக்கி இருக்கிறார். God is calling you, God is calling such people to become walls of bronze for their land. இருக்கிற மெட்டல்லையே ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டல் வெண்கலம். Of all the metals found on earth, the strongest metal is bronze. அதை யாரும் உடைக்க முடியாது. You can't easily break it. ஆகவே உன்னை வெண்கல அலங்கமாக்கி இருக்கிறார். God has made you a wall of bronze. ஆகவே இந்த மதில் சுவர்களை கட்டி எழுப்பி நம்முடைய நாட்டில் பெரு எழுப்புதல் வருவதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let's commit ourselves and dedicate ourselves to build these walls and surrender ourselves to make the difference in this land. கொரோனா என்கிற கிருமி நம்முடைய நாட்டுக்குள் அப்படி ஜனங்கள் ஏகமாய் மடிந்து போகிறார்கள். கல்லறை தோட்டத்தில் இடமில்லை, கல்லறை சுடுகாட்டில் இடமில்லை, எங்கு ஆஸ்பத்திரியில் இடமில்லை, எங்கும் இல்லை, மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அது இல்லை. மிகப்பெரிய அழிவு நாசம் நம்முடைய நாட்டுக்குள் வந்திருக்கிறது. Right now our land is suffering in every corner. There is no oxygen, there is no beds, there is no ventilator, there is no equipment, there is no help at all. This coronavirus has come and destroyed our land like anything. திறப்பிலே நிற்க ஆட்கள் தேவை, சுவரை அடைக்க ஆட்கள் தேவை. We need people to stand in the gap. We need people to block the crack that is developed in the wall. சுயநலமாய் இருக்க முடியாது. We cannot be selfish anymore. கிறிஸ்துவின் வழியே, கிறிஸ்தவ மார்க்கமே பிறநலம் கருதி வாழ்வதே கிறிஸ்தவ மார்க்கம். The way of Christ, the way God Jesus taught us is to live for the others, for the betterment of the others. மற்றவர்களை பற்றி கவலை இல்லாமல் தன்னை பற்றி மட்டும் கவலைப்படுகிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க தேவன் விரும்பவில்லை. God doesn't want us to be selfish, only concerned about ourselves without caring for the others. நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து நம்முடைய இந்திய தேசத்தின் மதில்களை எழும்பி கட்டுவோம். Shall we surrender ourselves and help God to build the walls of this nation? இந்த மதில்களை குறித்து கவலை இல்லாமல் குடியிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். There are many who don't care about these walls and live a very selfish life. பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள். They just for name's sake they are Christians. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. They have not accepted Jesus as their Lord and Savior. ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்நானம் பெறவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி கவலையே இல்லை. அதை குறித்து பலவாறாக பேசி கெடுக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். They are not saved, they are not born again, they are not baptized, they are not filled with the Holy Spirit. Instead, they talk ill of the Holy Spirit. இயேசு உன்னை தம்முடைய கரத்தில் பார்க்கும்போது உன்னை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில்களையும் அவர் பார்க்க வேண்டும். When God looks at you, he should see the walls around you in his hands. மதில் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால் வேதம் இன்று உன்னை எச்சரிக்கிறது. If you are living a life without walls, there is a warning for you in the word of God. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற மதில்கள் இவைகள். These are the walls which God has appointed.
அவசியம் இந்த மதில்களுக்குள் நீங்கள் இருந்தே ஆக It வேண்டும். is very important that you are found in the center of these walls. பிசாசு பயங்கர கோபத்தோட அவன் இறங்கி இருக்கிறான். The devil, the enemy, is coming with so much of vengeance. வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களிகூருங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். It says in the book of Revelations chapter 12 verse 12, it says, therefore rejoice, O heavens, and you who dwell in them. Woe to the inhabitants of the earth and the sea, for the devil has come down to you, having great wrath, because he knows that his time is very short. நமக்கு முன்னே இந்த பூலோகத்தை விட்டு போய்விட்டவர்கள் களிகூர சொல்லுகிறது வேதம். The Bible tells people who have left the earth before us to rejoice. அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says they are blessed. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. Blessed are those who sleep in Lord Jesus Christ. ஆனால் உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, woe unto those who live on the earth. சாத்தான் மிகுந்த கோபத்தோடு நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறான். Devil has come down with great wrath. அவன் அழிப்பான், அவன் நாசம் செய்வான், கொரோனாவினால அழிப்பான், பலவிதமான அவனுடைய சக்திகளை கொண்டு ஜனங்களை அழிப்பான். He will destroy the people with corona, with every power he's got. He will destroy the land. அவன் கிரியை செய்யாதபடிக்கு நாம் எல்லாரும் வெண்கல மதில்களாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு மாறி எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபித்தால் இந்த சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படும். With God being our help, each of us would rise up to be a bronze wall. Each of us will come together in unity to raise walls of prayer and stand against every power of darkness and save our land. இந்த வேதம் உன்னை பார்த்து சொல்லுகிறது, நீ இருக்கிற உன் தேசத்திற்கு நீ வெண்கல மதில் என்று சொல்லுகிறது. This word of God says to you that you are a wall a bronze wall in the land where you live. இந்த வசனத்தை வேறு யாருக்கோ என்று நீ விடவே முடியாது. You cannot say that this verse is for somebody else. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற விசுவாசியே, பெந்தேகோஸ்தே விசுவாசிகளே, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் மதில்களாக நம்முடைய தேசத்துக்கு மாற வேண்டும். Oh believer, child of God, one who has been born again, baptized and filled with the Holy Spirit, you need to change to become a wall of bronze. இந்த எசேக்கியேல் 38:12 சாத்தான், அதாவது எதிரி, கோகு மாகோகு என்கிற இஸ்ரவேல் மக்களின் விரோதி என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாக போவேன். நிர்விச்சாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாளும் இல்லை, கதவும் இல்லை என்பா. எசேக்கியேல் 38:12. It says in Ezekiel chapter 38 verse 12, it says like this, to take plunder and to take booty, to stretch out your hand against the waste places that are again inhabited, and against a people gathered from the nations, who have acquired livestock and goods, who dwell in the midst of the land. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில மதில் இல்லையோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் சாத்தான் வருவான். உன் வீட்டுக்குள்ள வருவான், உன் வாழ்க்கையில வருவான், உன் பிசினஸ்ல வருவான், உன்னுடைய எல்லா காரியத்திலும் வருவான். அவன் கொள்ளையடிப்பான், அவன் அழிப்பான். For those of you who don't have a wall in your life, I want to tell you this morning that the devil is out there to come into your life, into your family, into your business, and all that you have, to plunder you, to destroy you forever. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் வருகிறேன் என்று சொல்லுகிறான். He says, I've come to plunder and to take the booty. நீங்க மதில்களுக்குள் இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்? Isn't it so important that you are found within these walls? மதில்கள் இல்லாவிட்டால் டேஞ்சர். It's very dangerous to live without these walls. இந்த காலத்தில் நீங்கள் இந்த மதில்களுக்குள் இருக்க
ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். These times, Lord Jesus Christ is calling you to come into these walls. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுங்கள், ஞான ஸ்நானம் பெறாதவர்கள் ஞான ஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறுங்கள். Those of you who have not yet accepted Jesus as your Savior, please accept Him. Those of you who have yet to get baptized, do get baptized. Those of you who are not yet filled with the Holy Spirit, ask the Holy Spirit to fill you today. இந்த அனுபவம் உடைய உங்கள் எல்லாரையும் இந்த தேசத்துக்கு, நீங்கள் இருக்கிற தேசத்துக்கு உங்களை வெண்கல மதிலாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். And those of us who have got all these experiences, God is raising us up to become walls of bronze for this land. எருசலேமை சுற்றி நெகேமியா மதிலை கட்டினது போல நாமும் இந்திய தேசத்தை சுற்றி ஜெபம் என்கிற மதிலை கட்டுவோம். கொள்ளையடிக்க விரும்பும் சாத்தானை விரட்டி அடிப்போம். Like how Nehemiah rose up and built the walls of Jerusalem, we as his children, come, let's build this wall of prayer and drive away every power of destruction from this land and heal this land. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. Let's pray. Let's close our eyes and look to God in prayer. Heavenly Father, we want to thank you for the powerful word of God that has come to us this morning. We just pray, Lord, that Lord, you would help us to, Lord, have these walls in our own lives, Lord. Walls of salvation, walls of baptism, and walls of the anointing of the Holy Spirit. And those of us who need to take this decision, I pray, Holy Spirit, that you'll speak to them right now, that they would commit themselves to obey in all these things, Lord. We also pray for those of us who are already having this experience, that, Lord, we will rise up to build a wall around this nation, Lord, that we would be found standing in the gap on behalf of the land, so that the destroyer will not destroy this land anymore. Lord, we pronounce your, Lord, blessings upon us. Lord, we just pray, Lord, that, Lord, we would, in your hand will be found, that our walls will always be continually before you, Lord Jesus. We thank you, Lord, for speaking to us. We give you all the glory, honor, and praise. In Jesus' matchless name I pray. Amen. May the grace of Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen.